அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு பட்ஜெட் அனைவருக்குமானது, பிரதமர் மோடி. ஆந்திரா பீகார் பட்ஜெட் மம்தா. ஆட்சியை தற்காக்கும் முயற்சியா 2024 பட்ஜெட். இந்த பொருளை தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு மு வீரபாண்டியன் அவர்கள் வணக்கம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து பேராசிரியர் திரு ராம சீனிவாசன் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து பேராசிரியர் திரு சபாபதி மோகன் அவர்கள் வணக்கம். திரு சபாபதி மோகன், பீட்டர் அல்போன்ஸ், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். பொதுவாக ஒரு பட்ஜெட் தாக்கல் ஆகுது அப்படின்னா அதனுடைய சாதக பாதகங்கள், புள்ளி விவரங்கள், இந்த துறைக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கி இருக்கலாம், அப்படிதான் பேசுபொருள் இருக்கும். ஆனால் முதல் முறையாக இது தேர்தல் நோக்கத்திற்காக தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் அப்படின்ற விமர்சனம் இருக்கு. திரு ராகுல் காந்தி சொல்வது பாஜகவின் நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஆந்திரா பீகாருக்கு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டதாலேயே அப்படி ஒரு விமர்சனத்தை காங்கிரஸ் கையில் எடுக்குதா? முதல்ல விஜயன், நான் அதை எப்படி இந்த பட்ஜெட் விவாதத்தை எந்த கேள்வியை வைத்து ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னால், இந்திய ரூபாயில் தமிழனின் பங்கு எங்கே? Where is the share of the Tamil Nadu in the Indian rupee? And what is the share? How much is the share? ஏனென்றால் இன்று இந்தியா ஒரு மாநிலங்களின் ஒன்றியம். ஆகவே மாநிலங்களுடைய கோணத்திலிருந்துதான் இந்திய அரசை பார்க்க முடியுமே ஒழிய ஒன்றிய அரசை உட்கார்ந்து கொண்டு மாநிலத்தை பார்க்க முடியாது. எனக்கு என்னுடைய மாநிலம், நான் இருக்கின்ற மாநிலம், என் மாநிலம் இந்த இந்திய ஒன்றியத்தின் ஒரு பகுதி. அதில் எப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால், இந்திய ஒன்றியத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அதனுடைய வரி தொகுப்புக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய பங்கினை தருகின்ற ஒரு மாநிலம் என்னுடைய மாநிலம். என்னுடைய 8 கோடி மக்கள் கொடுக்கின்ற வரிதான் இந்தியாவிலே இருக்கின்ற வரி தொகுப்புக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தொகை. ஆகவே ஒன்றிய அரசு கடந்த சில ஆண்டுகளாக என் மாநிலத்துக்கு இருந்த வரி விதிப்பு அதிகாரத்தை முழுமையாக எடுத்துவிட்டது. எங்கள் முதலமைச்சருக்கோ எங்கள் மாநில அரசுக்கோ வரி விதிக்கின்ற அதிகாரம் இல்லை. வரி விதிக்கின்ற அதிகாரத்தை முழுவதையும் கையிலே வைத்துக் கொண்டு வரியை முழுவதும் வசூலித்துக் கொண்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கும் நியாயமாக எங்களுக்கு சேர வேண்டிய முறையான நிதி பங்கீட்டையும் மறுக்கின்ற இந்த ஒன்றிய அரசு, அது இன்று தன்னுடைய நிதிநிலை அறிக்கையின் மூலம் மிக பாரபட்சமான அரசு தமிழகத்தை பொறுத்தவரை என்பதை நிரூபித்திருக்கிறது. அதுதான் என்னுடைய முதல் கட்டமான ஒரு கனமான ஆர்குமெண்ட்டை முன் வச்சிருக்கிறீங்க. இந்த நிதிநிலை அறிக்கை வந்த பிறகு தமிழர்களின் பங்கு எங்க இருக்கு, எங்க நியாயமான பங்கு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப சிறப்பு நிதி ஒதுக்கீடு, கூடுதல் நிதி ஒதுக்கீடுல ஆந்திரா பீகார் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் பொதுவான திட்டங்கள்ல அது தமிழர்களுக்கும் அந்த திட்டங்கள் போய் சேரும் இல்லையா? அந்த நிதி ஒதுக்கீட நம்ம கணக்குல நீங்க வச்சுக்கலையா? இல்ல, அதாவது முதல்ல இந்த ஒன்றிய அரசனுடைய நிதி தொகுப்பு அதை எப்படி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு அரசியல் சாசன சட்டம் சில பிரிவுகளை தந்திருக்கிறது. அதற்கு ஒரு நிதி ஆணையத்தை, ஒரு பைனான்ஸ் கமிஷனை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அது ஒரு ஃபார்முலாவை சொல்லி இருக்கிறது. 41 விழுக்காடு வரி தொகுப்புல அது மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்பட வேண்டும். இது ஒன்றிய அரசனுடைய சேரிட்டி அல்ல. இது ஒன்றிய அரசு ஏதோ எனக்கு தர்மம் செய்கிறதல்ல, சலுகை செய்கிறதல்ல, இனாம் கொடுக்கிறதல்ல. இந்த 41 விழுக்காடு என்பது இந்திய அரசியல் சாசன சட்டம் எனக்கு தந்திருக்கின்ற உரிமை. இது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இதில் பிரித்து கொடுக்கப்படுகிறது. பல்வேறு தரவுகளின் அடிப்படையில வளர்ச்சி, ஜனத்தொகை, வேலை வாய்ப்பு, இதை போன்ற பல்வேறு. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒன்றிய அரசினுடைய நிதி தொகுப்பிலிருந்து எங்களுக்கு வர வேண்டிய பங்கு எங்க? ஒன்றிய அரசினுடைய கையிலே இருக்கின்ற அந்த நிதி தொகுப்பு ஏறக்குறைய 30 விழுக்காடு பணம் இருக்கிறது. இந்த 30 விழுக்காட்டு பணம் நியாயமான இந்த டிஸ்கிரிஷன் இட்ஸ் நாட் எ பிளாங்கெட் டிஸ்கிரிஷன். அதை முதலமைச்சர் ஒரு மகாராஜாவை போல், ஒரு சக்கரவர்த்தியை போல், பாதுஷாவை போல் டெல்லியில உட்கார்ந்து கொண்டு தன்னை நோக்கி கும்பிடுகின்றவர்களுக்கும் தன்னை நோக்கி குனிந்து கொண்டு வணங்குகின்றவர்களுக்கும் தூக்கி எறியக்கூடிய தொகை அல்ல. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கின்ற, ஒன்றிய அரசின் கையில இருக்கின்ற அந்த டிஸ்கிரிஷனரி கிராண்ட், அதை ஜுடிஷியஸாக மாநிலங்களுக்கு முறையாக பிரித்து கொடுக்க வேண்டும். அதுதான் முறை, அதுதான் நியாயம். இப்போ
தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலம் வந்து நாங்க வைத்திருக்கிற கோரிக்கை வந்து எவ்வளவு நியாயமான கோரிக்கை. அதாவது எங்களுடைய முதலமைச்சர் வந்து எத்தனை முறை கேட்டிருக்கிறார், இந்த மெட்ரோ ரயில்வே திட்டத்திற்கு வந்து நீங்கள் எல்லா மாநிலத்திற்கும் பணம் கொடுக்கிறீர்களே, 3 வருஷமா வேலை நடந்து கொண்டிருக்கிறது, வேலை நின்றுவிடக்கூடாது என்பதற்காக மாநில அரசு தன்னிடமிருந்த எல்லா சக்திகளையும் பயன்படுத்தி ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நிதியை வாங்கி வேலையை நடத்தி கொண்டிருக்கிறது. மற்ற திட்டங்கள் பாதிக்க விடாமல் முடிந்தவரை பார்த்துக் கொள்கிறார். ஆனால் ஏற்கனவே தருவதாக சொன்ன வாக்களிக்கப்பட்ட அந்த தொகை, தர வேண்டிய தொகை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கொடுக்கின்ற போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வந்து நீங்க தேசிய பேரிடரின் போது அளிக்கப்படுகின்ற தொகை தமிழ்நாட்டுக்கு தரப்படவில்லை. தமிழ்நாடு கேட்கின்ற பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு எங்களுக்கு வரவில்லை. இப்படி வந்து வரிசையாக கோரிக்கைகள் இருக்கிறது. இது ஒரு புறம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த கேள்வி வந்து ஒரு கேள்வி பாருங்க. இந்த ரோமானிய பேரரசுல சிசரோ என்கிற ஒரு அரசியல்வாதி அவர் வந்து உரையாற்றுகின்ற போதெல்லாம் அவர் கேள்வி கேட்பார், இதனால் யாருக்கு லாபம் நம்மளுக்கு கேள்வி கேட்பார். இந்த முடிவால், இந்த நிதி ஒதுக்கலால், இந்த நிதிநிலை அறிக்கையால் யாருக்கு லாபம்? அப்படி வருகின்ற போதுதான் இந்த பட்ஜெட் வந்து இதனுடைய நிதி ஒதுக்கல் யாருக்கு லாபம் என்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரிய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு லாபம், பெரும் முதலாளிகளுக்கு லாபம், சூப்பர் ரிச் என்று அழைக்கப்படக்கூடிய பெரும் பணக்காரர்களுக்கு லாபம். ஆனால் இந்த பட்ஜெட்ல ஏதாவது ஒரு திட்டம் வந்து இளைஞர்களுக்கோ, பெண்களுக்கோ, விவசாயிகளுக்கோ, கிராம தொழிலாளர்களுக்கோ, பட்டியலின மக்களுக்கோ, பழங்குடி மக்களுக்கோ, சிறுபான்மை மக்களுக்கோ, இதை போல சமூகத்தில் நலிந்த பிரிவினர் யாருக்காவது ஒரு சிறப்பு உட்கூறு திட்டம் இருக்கிறதான்னு சொல்லும். மொத்தத்துல வந்து வரி விதிப்பு கூட யாருக்கு வரி அதிகமாக விதிக்கப்படுகிறது என்று சொன்னால் நடுத்தட்டு மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் தான் அதிகமாக நாங்கள் வரி கட்டுகிறோமே ஒழிய இந்த நாட்டின் பெரும் முதலாளிகளும் பணக்காரர்களும் வரி வசூலில் மிக குறைய பங்கு தருகிறார். இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதை யாரும் மறுக்க முடியாது. அதை மறுத்தால் நான் புள்ளி வரும் தரும். பேசலாம் திரு பீட்டர் அல்போன்ஸ். நீங்க முக்கியமான புள்ளிகளை தொட்டிருக்கிறீங்க. டிவிசிவ் பூலில் இருந்து சட்டப்படி தர வேண்டிய பங்கை நீங்க ஒதுக்குறீங்க, அது அரசியலமைப்பு சட்டம். ஆனால் மத்திய அரசின் ஒதுக்கீடு இருக்குல்ல, அது நீங்கள் விருப்புரிமை சார்ந்தும் கொடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறீங்க. தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவை, அரசியல் தேவை இருந்தா கொடுத்துட முடியுமான்றதும், ஒட்டுமொத்த பட்ஜெட் வந்து இது யாருக்கானது, யாருக்கு நலன் பயக்கும்ன்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறீங்க. திரு சீனிவாசன், பீட்டர் அல்போன்ஸ் தொட்ட அந்த புள்ளி தான் தமிழர்களின் பங்கு எங்கே அப்படின்ற முதல் புள்ளி இருக்கு. இல்லை, இன்னொரு முக்கியமான கோணம், நேற்று தான் பிரதமர் சொல்றார் அனைவருக்குமான வளர்ச்சி பற்றி பேசுறார். இந்த அனைவருக்குமான அப்படின்றதுல எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்கள் இல்லையா, தமிழ்நாடு இல்லையான்ற ஒரு கேள்வி வந்துருச்சே. இல்ல, இப்போ இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கவில்லைன்னு பீட்டர் அண்ணன் சொன்னாருன்னா அது சரியான வாதம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கர்நாடகாக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல? இந்த பட்ஜெட்ல மகாராஷ்டிரா, குஜராத், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்குன்னு ஏதாவது ஒதுக்கியிருக்காங்களா? அப்படி எதுவும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு அலோகேஷன் பண்றதுதான் நிதிநிலை அறிக்கையினுடைய தாத்பரியமா? இல்லையே. காங்கிரஸ் ஆட்சி பண்ண காலத்துல கூட அவங்களுடைய பட்ஜெட்ல அப்படிலாம் மாநிலத்துக்கு ஒதுக்க முடியாது. சில மாநிலங்களுக்கு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் தான் ஒதுக்க முடியும். இப்ப இந்த பட்ஜெட் மொத்தம் 48 லட்சம் கோடி. இந்த பட்ஜெட் அதுல 32 லட்சம் கோடி ரூபாய்க்கான இன்கம் சோர்சஸ் காட்டப்பட்டிருக்கு. 14 லட்சம் கோடி இன்டர்னல் பாரோயிங்ஸ் இருக்குது. 2 lakhs crore வந்து டெபிசிட் பட்ஜெட்டா காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த 48 லட்சம் கோடியில ஆந்திராக்கு 15,000 கோடியும், பீகாருக்கு 26,000 கோடியும், 41,000 கோடி, இது 1% குறைவு. அப்ப 48 லட்சம் கோடியில 1% போக 99% எடுத்துக்கொண்டா கூட 99 புள்ளி சம்திங் எடுத்துக்கொண்டா கூட அது எல்லா மாநிலங்களுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதாவது இப்போ பீட்டர் அண்ணன் வந்து ரொம்ப தெளிவா நிதிநிலை அறிக்கையையும் பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனையும் கொஞ்சம் குழப்பிக்கிட்டு இருக்கார். காங்கிரஸ் ஆட்சி செய்த காலங்களில், நான் திரும்ப சொல்றேன், காங்கிரஸ் ஆட்சி செய்த காலங்களில் நிதி கமிஷன் அறிக்கை 42% மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பலமுறை பரிந்துரை செய்யப்பட்டும் கூட மன்மோகன் சிங் ஆட்சி முடியும் வரை அந்த 32% அவங்க தாண்டவே இல்லை. பீட்டர் அண்ணனுக்கு நல்லா தெரியும். இந்த 32% மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டதை 42% மாற்றியதே நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான். 2014 தான் ஐயா மோடி 32 42க்கு மாநிலங்களுக்கான வரி பகிர்வு, நிதி பகிர்வுன்னு 42% மாத்தினார். அந்த 42% பினான்ஸ் கமிஷன் முடிவு செய்து. ரெண்டாவது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நமது நிதியமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக ஒரு சவால் விட்டாங்க. மரியாதைக்குரிய மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கும்
எந்த அடிப்படையில நிதி கொடுக்கணும், என்னென்ன காரணிகள்ல நிதி கொடுக்கணும், இதை தீர்மானிச்சது பிஜேபி அரசாங்கம் இல்ல. இது ஏற்கனவே வழியாக இருந்த வந்த நடைமுறை பினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன். அந்த அடிப்படையை மாற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சி ஏதாவது முயற்சி பண்ணாங்களா? உத்தரப்பிரதேச கூட கிடைக்குது, கூட கிடைக்குது, குறைவா கிடைக்குதுன்றதை மாற்றுவதற்கு காங்கிரஸ் கட்சியில முயற்சி பண்ணாங்களா? எந்த விதியை நான் கேட்கிறேன் விஜயன், வெளிப்படையான சவால். மத்திய அரசினுடைய நிதி கமிஷனுடைய எந்த விதியை மீறி தமிழ்நாட்டுக்கு பாரபட்சம் விளைவிக்கப்பட்டிருக்கிறதாக அண்ணன் பீட்டர் போன்றவர் சொல்றாங்க. இந்த விதி மீறப்பட்டிருக்குன்னு ஒரு விதியை கோட் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் விதிப்படி நடக்குதுங்க. என்ன நம்ம லா கான்ஸ்டிடியூஷன் பினான்ஸ் கமிஷன்ல அது அந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது. திரு சீனிவாசன், இதுல என்ன புள்ளி அப்படின்னா 32% மாநிலங்களுக்கு தர வேண்டியதை 42 உயர்த்தணும் அப்படின்னு அது மட்டும் நீங்க சொல்றீங்க பார்ஷியலா. ஆனா செஸ் வரி இருக்குல்ல, மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படாத வரின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இந்த 10 காம்பன்சேட் பண்ற அளவுக்கு உயர்த்தி விட்டீர்கள், மாநில அரசின் வரி வருவாய் கரங்களை முறுக்கிட்டீங்கன்றதுதான் முக்கியமான கேள்வி. அது கூட வேண்டாம். இப்போ பீட்டர் அவர்கள் தொட்ட இடம், தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப வெள்ள பாதிப்பு 38,000 தமிழ்நாடு கேக்குது, ஆனா தமிழ்நாட்டுக்கு இல்ல. பீகாருக்கு 11,000 கோடின்ற இடத்துல தானே அந்த விமர்சனம் வருது. பீகாருக்கு கொடுக்கப்பட்டது வெள்ள நிவாரண நிதி இல்லைங்க, பீகாருக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நிதிஷ்குமார் இந்த அரசுக்கு ஆதரவா இருக்காரு அதனால கொடுக்கிறாருன்னு தவறா புரிஞ்சுக்கிறீங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையிலே பீகாருக்கான ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்க்கு முயற்சி பண்ணுவோம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான அனைத்து முயற்சியும் பண்ணுவோம்னு பிஜேபியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. நாங்க மக்களுக்கு கொடுத்ததை நாங்க நிறைவேற்றுகிறோம். ஆந்திரால என்ன நடந்திருக்குங்க, நீங்க ஆந்திராவினுடைய வரலாறு பாருங்க. முதல்ல சென்னை மாகாணம்னு இருந்தது. சென்னை மாகாணத்தினுடைய தலைநகரமா ஆந்திராவுக்கும் சேர்த்து சென்னை இருந்தது. எப்ப தமிழகம் ஆந்திரான்னு 2 மாநிலமா பிரிஞ்சதோ அப்ப தலைநகரம் தமிழ்நாட்டோட வந்துருச்சு. மறுபடியும் ஆந்திரா ஒரு புதிய தலைநகரை உருவாக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு, ஹைதராபாத்தை உருவாக்குனாங்க. இப்ப அதே ஆந்திராவை தெலுங்கானா ஆந்திரான்னு 2ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஹைதராபாத் தெலுங்கானாக்கு போயிடுச்சு, ஆந்திராவுக்கு மறுபடியும் தலைநகர் இல்லை. அப்ப ஜெகன்மோகன் ரெட்டி வந்தார், அவர் ஒரு பெரிய குழப்புனார். அவர் காங்கிரஸ் இருந்து வந்த ஒரு குழப்பத்தை தவிர வேற எதுவும் தெரியாது அவருக்கு. நான் 3 தலைநகரை உருவாக்குவேன், 4 தலைநகரை உருவாக்குவேன். ஆந்திர பிரதேச ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் லால அந்த ஆர்டினன்ஸ்ல அந்த தலைநகரை உருவாக்குவதற்கும் மத்திய அரசு பெரிய அளவுல பண உதவி நிதி உதவி பண்ணணும்னு அந்த ரீஆர்கனைசேஷன் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. அதை கூட கேட்டு பெற புரியவில்லை ஜெகன்மோகன் ரெட்டினால. ஏன்னா அவர் எது தலைநகரம்னே முடிவு செய்யவே அவருக்கு 5 வருஷம் ஆச்சு. இப்போ சந்திரபாபு நாயுடு வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அமராவதி தான் தலைநகர், ஒற்றை தலைநகரம் தான். அதற்கு தெலுங்கானா ஆந்திரா பைஃபர்கேஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது வேண்டும் என்று முறைப்படி அணுகி மத்திய அரசு பணம் வாங்கியிருக்கிறாரு, 15,000 கோடி பணம் வாங்கியிருக்கிறார். முறைப்படி அணுகியா கட்டாயம் தான். இப்ப நீங்க செஸ் பத்தி பேசுனீங்க ஜெஜன், ஒரே ஒரு பாயிண்ட், செஸ் பத்தி பேசுனீங்க. ப சிதம்பரம் அவர்கள் மத்திய நிதியமைச்சரா இருக்கும் போது செஸ் என்பது இட் இஸ் an exclusive tax revenue for the central government. State government has no right to claim their share in the cess ன்னு பார்லிமெண்ட்ல அறிவிச்சவர் ப சிதம்பரம் தான். கொள்கை முடிவு எடுத்தது காங்கிரஸ் தான் செஸ் வரியவே அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி அறிமுகப்படுத்தின காங்கிரஸ் எந்த மாநிலத்தோடும் அதை பகிர்வு செய்து கொள்ளவில்லை. அவங்க இதை மேண்டேட்டரியா மாத்தினாங்க. அந்த அடிப்படையில் இப்பயும் தொடருது, அவ்வளவுதான். திரு சீனிவாசன், தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, தேர்தல் கணக்க நிதிநிலை அறிக்கை மூலம் தீர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற விமர்சனத்தை நீங்க மறுக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது. பீகார் ஆந்திராவுக்கு கொடுத்தது ஒரு சொற்ப தொகை அப்படின்னு நீங்க, நான் மறுக்கலைங்க. நீங்க பினான்ஸ் கமிஷனையும் இந்த ஜெனரல் பட்ஜெட்டையும் குழப்பிக்கிறீங்கன்னு சொல்றேன். இப்போ பட்ஜெட்டுக்கு இன்னைக்கு உட்கார்ந்து இவ்வளவு பேசுறாங்கல்ல, பட்ஜெட்டுக்கு முன்னால தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் நிதி ஒதுக்கீடு வேணும், எதெல்லாம் தேவைன்னு பீகார் கேட்ட மாதிரி, ஆந்திரா கேட்ட மாதிரி, மகாராஷ்டிரா கேட்ட மாதிரி தமிழ்நாட்டில இருந்து என்ன ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாங்கன்னு திமுக தரப்புல யாராவது சொல்லுங்க. முதலமைச்சர் ஒரு அறிக்கையை கொடுத்தாரு, என்னெல்லாம் தேவைன்னு பேசினாங்க. மத்திய அரசு கொடுத்த மெமரண்டம் என்னன்னு சொல்லுங்க. பேசலாம். பீட்டர், சுருக்கமா திரு பீட்டர் நீங்க மெமரண்டம் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. ப்ரீ பட்ஜெட் ஒரு கதை சொன்னாரு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கன்சல்டேஷன், தமிழக அரசினுடைய ரெக்வயர்மென்ட் என்ன, ரெக்வெஸ்ட் என்ன, என்னெல்லாம் கொடுத்தாங்க மக்களுக்கு சொல்ல சொல்லுங்க. சுருக்கமா பதில் சொல்லிருங்க. நான் சபாபதி அதாவது தம்பி ஸ்ரீனிவாசன் செஸ் பற்றி சொல்லுகின்ற போது காங்கிரஸ் அறிமுகப்படுத்திய செஸ்ன்னு சொன்னார். அந்த செஸ்ங்கிறது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, ஒரு பெரிய கண்டிஜென்சில எதிர்பாராத ஒரு சிக்கல் நேரத்துல ஒரு பெரும் தொகை அரசுக்கு தேவைப்படுகின்ற போது அதற்காக ஒரு செஸ் வசூலிப்பது, அந்த வசூலிக்கப்பட்ட செஸ்ஸை அந்த பர்பஸுக்காக மட்டுமே பயன்படுத்துவது, இதுதான்.
நீங்க வந்து மன்மோகன் சிங் அரசு காலம் வரை மொத்த வருவாய் தொகுப்புல செஸ் வருமானம் எவ்வளவு என்றால் 10 விழுக்காடு. ஆனா இந்த மோடி அரசு வந்த பிறகு செஸ்ஸினுடைய வருமானம் வந்து மொத்த வருமானத்துல 21 விழுக்காடு அந்த செஸ் வருமானம். எல்லா வரிகளையுமே நேரடியாக விரிப்பதற்கு பதிலாக செஸ் என்று வசூலித்து மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கின்ற வரையை வந்து கொடுக்கல. அதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. அதைத்தான் நீங்க வந்து நிறைய சரியா சொன்னீங்க. நான் கேட்டேன், பீகார் ஒரே பாயிண்ட், பீகாருக்கு வந்து நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலே சொன்னோம், நாங்க தனியா கவனிக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னாரு. ஒரிசாவுக்கு சொன்னீங்க. ஒரிசா மாநிலத்துல பாஜக தேர்தல் அறிக்கை பாருங்க, அதுல வந்து ஒரிசாவுக்கு வந்து ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுக்கறோம்னு உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிருக்கீங்க. ஒரிசாவுக்கு கொடுத்திருக்கீங்களா? எப்படி மனசாட்சி இல்லாமல் சொல்லும் போது அதை நம்ம சுட்டிக்காட்ட வேண்டியது இருக்குல்ல. நான் மீண்டும் வரேன். எப்படியும் திரு சபாபதி மோகன் உங்களை பதில் சொல்லுகிற இடத்துக்கு தள்ளுவார். நான் மீண்டும் வரேன், காத்துருங்க. திரு சபாபதி மோகன், இப்ப சீனிவாசன் அவர்கள் சொன்ன ஆர்குமெண்ட் அப்படின்றது சட்டத்திற்கு புறம்பாக யாருக்கும் எடுத்து தூக்கி கொடுத்தரல அப்படின்றது ஒண்ணு. பீகார்ல கேட்ட மாதிரி தமிழ்நாடு அரசு அப்படி கேட்டிருக்கா அப்படின்றது 2. இப்போ முதல்வர் சொல்வது வந்து தேர்தல் கணக்கை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்றீங்க. ஆனா நேற்று தான் பிரதமர் சொல்றார், தேர்தல் காலங்களில் பார்த்துக்கலாம், இப்ப வாங்க தயவு செய்து எல்லாம் நாட்டின் வளர்ச்சியை பார்க்கலான்னு சொல்றார். ஆனாலும் திமுக கூர்மையான விமர்சனத்தை இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது வச்சிருக்க. எப்படி? அனைவருக்கும் வணக்கம். முதல் செய்தி, அன்பிற்கினிய பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, ப்ரீ பட்ஜெட் கன்சல்டேஷன்ல தம்பி சிவா அவர்களும் கழகத்தினுடைய பொருளாளர் TR பாலு அவர்களும் பிரதமரை சந்தித்து நாங்க என்னென்ன கேட்கிறோம், மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கு நிதி உதவி, செங்கல்பட்டு தாம்பரத்துக்கு ஹைடெக் எலிவேட்டட் பாத்வே, இயற்கை பேரிடருக்கு நிதி, வீடு கட்டும் செலவுக்கு நிதியை உயர்த்தி தரணும்னு சொல்லி நாங்க கொடுத்திருக்கோம். தயவு செய்து ஏங்க, ஒரு அரசியல் கட்சி நாங்க வந்து 49ல தொடங்கி நாங்களும் ஒரு 30-35 வருஷம் ஆண்டு இருக்கோம், மத்தியில் இருந்திருக்கோம், அதுக்குதே கொடுப்பாம இருப்போம். தயவு செய்து அப்படி செய்திகளை சொல்லக்கூடாது. ஆனா நீங்க தொடக்கத்துல ஒரு செய்தி நல்லா சொன்னீங்க, நாங்க பீகாருக்குத்தானே கொடுத்தோம், நாங்க வந்து ஆந்திராவுக்கு தானே கொடுத்தோம், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களான ஒரிசாவுக்கு கொடுத்தோமா, மகாராஷ்டிராவுக்கு கொடுத்தோமா, குஜராத்துக்கு கொடுத்தோமான்னு கேட்டீங்க. நல்ல கேள்வி. நீங்க கொடுத்தது எது தெரியுமா? தொடர்ந்து நீங்கள் மத்தியிலே ஆள வேண்டும் என்பதற்காக கொடுத்தீர்கள். அதான் அதுக்கு பதில். நீங்கள் ஆளுகிற மாநிலங்களை பற்றி கவலை இல்லை, தொடர்ந்து ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், சட்டியில இருந்தா ஆப்பையில வரும் அப்படிம்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சட்டி இருக்கிறது, பெரிய சட்டி, சட்டி நிறைய அல்வா இருக்கிறது, அகப்பை இருக்கிறது, அகப்பையை பிடிக்கிற அழகான கை இருக்கிறது, ஆனால் அள்ளி பெறுவதற்கு மனமில்லையே என்ற வேதனை தான். நீங்க இப்ப பீகாருக்கு நீங்க ஆந்திராவுக்குன்னு சொல்றதுல நீங்க எங்களுக்கு கொண்டு நாங்க ஒண்ணு கோவப்படல, பீகாருக்கு கொடுங்க, ஆந்திராவுக்கு கொடுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா சார், நாங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோமே, நீங்க 2ஆம் கட்டம் மெட்ரோக்கு நிதி நீங்க சொல்லி வாங்கி தந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இதுல என்ன, நாங்க தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நான் வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்நாடுன்னு தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் இனிமே எப்ப பேசினாலும். ஏனென்றால் தமிழ்நாடு என்ற சொல் உறக்க சொல்லுகிறேன். இதை ஒருவேளை நிதியமைச்சர் கேட்டார், அவர் காதுகளிலே தமிழ்நாடு 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 என்ற சொல் விழ வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க. ஒரு வார்த்தை வழக்கமா சொல்ற திருக்குறளை கூட விட்டுட்டீங்களே. இதை கேட்டா நீங்க சீனிவாசன் சாரு, தம்பி தப்பா சொல்லக்கூடாது, நானே மாண்பமை மத்திய அமைச்சரின் உரை கேட்டேன், பீகார் வெள்ளத்துக்கு இல்லைன்னு சொன்னையா, சொல்லாதீங்க, தப்பு. பீகாருடைய ஃப்ளட்ஸ் இன் பீகார் அப்படின்னு மாண்பமை நிர்மலா சீதாராமன் பேசியதை நானே கேட்டேன். தமிழ்நாட்டில் வெள்ளம் வரவில்லையா? பேரிடர் தடுப்பு பணிகளுக்காக மூடிக்கொண்டீர்களா? திரு சபாபதி மோகன், பீகார் பேரிடர் தடுப்பு பணிகளுக்காக மத ரீதியாக மக்களை பிரிக்கிற பிஜேபி மாநில ரீதியாக மக்களை பிரிக்கிறது. இல்ல, இப்ப இதுல திரு சபாபதி மோகன், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திரு சீனிவாசன் அவர்கள் கட்சி தம்பி பாலு வந்திருக்காரு, பெருத்த ஏமாற்றம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா சொல்றாரு, பெருத்த ஏமாற்றம்ங்கிறாரு. திமுக சொல்றதை விடுங்க, நீங்க கேண்டிடேட் இல்ல திரு சபாபதி மோகன், பாலு அவர்கள், ராமதாஸ் அவர்கள் சரியா வழக்கமா சில இடங்கள்ல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, இங்க பயன்படுத்தலையே தவிர கசப்பும் இனிப்பும் கலந்த கலவை அப்படின்னு பயன்படுத்துவார். நான் அவரோட அறிக்கையை பயன்படுத்தி பார்க்கிறேன், வரவேற்பும் இருக்கு, விமர்சனமும் இருக்கு. அதனால நீங்க பாமகவை துணைக்கு அழைக்க வேண்டாம்.
சார் உங்க தொலைக்காட்சியில நான் பார்த்தேன். இல்ல, நான் முழு அறிக்கையை படிச்சுட்டு தான் சொல்றேன். என் கேள்வி திரு சபாபதி மோகன், என்னுடைய கேள்வின்றது இப்போ ஒரு சித்திரம் இருக்கு. இப்ப கேரளா முதல்வர் சொல்றார், அகிலேஷ் யாதவ் சொல்றார், இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றார், எல்லாருமே அந்த இடத்துக்கு நகர்றீங்க. ஆனா சீனிவாசன் கேட்டது ஒரு 48 லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு 48,000 கோடியை எடுத்து 2 ஸ்டேட்டுக்கு கொடுத்திருக்கிறோம். இதை மட்டும் வைத்து ஒரு நிதிநிலை அறிக்கையை பாரபட்சமானது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாரே. அதாவது ஆர்குமெண்ட் ஒரு பேராசிரியர் சொல்றது கரெக்ட். அதாவது இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு 2 லட்சம் பெண்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டுல ஒரு 5,000 பேருக்கு வரும். இப்ப நீங்க நான் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. சார் இந்தியாவுல இதுவரைக்கும் 24 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. நீங்க பிஜேபி சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த வருஷத்துல 10 into 2 20 crores. இப்போ ஒரு 4.1 crore இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. இது யாரும் மறுக்க முடியுமா? உங்களுக்கு தெரியாதா? 4.1 கோடி 2 லட்சம் கோடி இல்லைன்னா அதுல ஒரு 5,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வரும். இல்லன்னு சொல்லல. ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு வரும். ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்று நாங்கள் கேட்கிற சிறப்பு திட்டங்கள் இருக்கிறது அல்லவா? பெட்ரோ தி பிரெயின் சைல்ட் ஆஃப் தளபதி ஸ்டாலின், எங்கள் முதலமைச்சருடைய அறிவு குழந்தை. நாங்க போய் ஜப்பான்ல போய் வணக்கத்துக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் கடன் வாங்கிட்டு 16,000 கோடி வந்து அதை கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஏடிஎம்கே கூட அது மாணவ வேணும்னு சொன்னாங்க. ஆனா 2வது கட்டத்துக்கு நிதி கொடுக்கணும்னு கேக்குறோமே, இதுல என்ன இது கொடுக்க சபாபதி ஒட்டுமொத்த நிதியை அப்படியே 28ஆல வகுத்துருங்கன்னு சொல்ல சார். பொதுவான திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு நிதி வருவது உண்டு. அதைத்தான் பேராசிரியர் ராமசீனிவாசன் சொல்றார். நாங்கள் கேட்கிற திரும்ப திரும்ப கேட்கிற அந்த திட்டங்களுக்கு ஏன் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புறீங்க? இது திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. நான் இனி தொடங்குகிற போதெல்லாம் வாழ்க தமிழ்நாடு அப்படின்னு தொடங்க வேண்டிய நிலைக்கு இந்த நிதிநிலை அறிக்கை என்ன தள்ளிடுச்சுன்றீங்க. நம்ம பேசலாம். சபாபதி மகன், பேராசிரியர் காத்துருங்க. பாலு, நீங்க எப்படி இந்த நிதிநிலை அறிக்கையை பார்க்க? ஏன்னா பாமகவுக்கு ஒரு தன்மை உண்டு, நிழல் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து சொல்லக்கூடியது. பல இடங்களில் தமிழகத்தின் நலன் உரிமை அப்படின்னும் நீங்க மத்திய நிதிநிலை அறிக்கையை விமர்சிச்சிருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெரிய கேள்வி, தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடுன்ற சொல் மட்டும் புறக்கணிக்கப்படலை, தமிழ்நாட்டு நலன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற பார்வை. பல திட்டங்கள் பாதியிலே கிடப்பில் இருக்கு. இனி மாநில அரசு தான் அந்த நிதி சுமையை சுமக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்றப்ப பாமக இதை எப்படி பார்க்குது? அதாவது இப்போ எனக்கு முன்னால் மிகப்பெரிய அனுபவம் கொண்ட அண்ணன் பீட்டர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள் மற்றும் சீனிவாசன் அவர்கள்லாம் பேசினார்கள். எந்த ஒரு நிதிநிலை அறிக்கை என்று சொன்னாலும் அதில் தேசிய அளவில் வரக்கூடிய நிதிநிலை அறிக்கைன்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு இது எந்த அளவிற்கு உதவியாக இருக்கும், நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இது எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும், தனிநபருக்கு எந்த பயனை தரும் என்பது ஒரு புறமாக ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்று மாநிலம் சார்ந்த உரிமைகள். அதில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய அறிக்கையில் இன்று தெளிவாக சொல்லியிருக்கிறோம். பாராட்டுதற்குரிய அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் இதில் இடம்பெறாதது வருத்தம் அளிக்கிறது என்ற செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆந்திரா மற்ற மாநிலங்களை சொல்லுகின்ற பொழுது அதே போன்று இப்போ கோதாவரி நம்ம காவிரி இணைப்பு திட்டத்தை பற்றி நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம், அது இடம்பெறவில்லை. அதனால் தமிழகத்திற்கான புதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு இந்த அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் அதே வேளையில் இதில் பல பாராட்டுதலுக்குரிய அம்சங்கள் இந்த அறிக்கையிலே இருக்கிறது. இதில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து சொல்லக்கூடியது என்றால், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் இருப்பவர்கள் அவர்கள் நகை வாங்குவதற்காக படக்கூடிய கஷ்டங்கள், அதில் பார்க்கும்பொழுது இறக்குமதி வரியை 15 9 அவர்கள் குறைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 4,200 ரூபாய் ஒரு பவுனுக்கு விலை குறையக்கூடிய சூழல் என்பது இந்த பட்ஜெட்டின் மூலமாக நமக்கு உருவாகி இருக்கிறது. இதை தாண்டி கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாயம், இந்த 3க்குத்தான் எந்த பட்ஜெட்லையும் முக்கியத்துவம் தரணும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பட்ஜெட்டில் 1,52 லட்சம் கோடியாக வேளாண் சார்ந்த துறைகளுக்கான நிதி ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக 4 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக 2 லட்சம் கோடி செலவிடப்படும் என்றும் 1 கோடி இளைஞர்களுக்கு மாதம் 5,000 ரூபாய் உதவித்தொகை தரப்படும் அப்படின்னு சொல்லி, அது தனிநபர் சார்ந்த ஒரு விஷயம். இப்போ நாட்டினுடைய வளர்ச்சி, நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மேம்பாடு, இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம்.
ஆனால் ஒரு பட்ஜெட்டால் இந்த நிதிநிலையினால் ஒரு தனிநபருக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் இவர்கள் கருத்திலே கொண்டு இந்த அறிக்கை என்பதை தயாரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். பீட்டர் அண்ணன் மாதிரியோ அல்லது நம்ம பேராசிரியர் மாதிரியோ சுத்தமாக சரியில்லைங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி பாஜகவோட கூட்டணியில் இருக்கங்கிறதுக்காக சூப்பருங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். எங்கே தவறோ அதை நாங்கள் சுட்டி காட்டுவோம். ஆனால் பீட்டர் அண்ணன் மட்டும் இன்னைக்கு அவரு கடுமையா இதை எதிர்த்து தான் ஆகணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் இதை இப்படி சொல்லலாம் இல்லையா, நீங்க கொஞ்சம் தன்மையா பேசிதான் ஆகணும் அப்படின்ற தேவையில்லை. இல்ல நான் அதான் சொல்றேன், தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நலன்கள் செய்யவில்லை என்பதை அழுத்தம் திருத்தமா சொல்றோம். ஆனால் அதே வேளையில் எல்லா புள்ளி விவரங்களையும் சொல்ற அண்ணன் பீட்டர் அவர்கள், நீங்க இந்த ஒரு பவுன் நகரனுடைய விலை குறைஞ்சிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒரு சாதாரண சாமானிய மக்களுக்கு பயன் தரக்கூடியது என்று அண்ணன் சொன்னார்னா இதை இன்னும் கூட விஸ்தாரப்படுத்துறதுக்காக நீங்க இத தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதுன்ற இடத்தில் இருந்து மட்டும் இந்த நிதிநிலை அறிக்கையை பார்த்தா அது உண்மையான சித்திரத்தை தருமா? அதனாலதான் மைக்ரோ அளவுல பாலு ஒரு விஷயத்தை சொன்னார். தம்பி பாலு அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர் சமூக நீதியின் மீது ரொம்ப கரிசனம் உள்ளவர். இன்னைக்கு உயர்நீதிமன்றத்துல சமூக நீதி பற்றிய வழக்குகள் நடத்தப்படுகிறது என்றால் அதுக்கு பாதிக்கு அதிகமான வழக்கு தம்பி பாலு தான் நடத்துறாரு. அவர் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் சமூக நீதியினுடைய காவலர் என்று கட்சி கப்பால் எல்லோருமே அழைக்கிறவங்க. இந்த சென்சஸுக்கு நிதி ஒதுக்கி இருக்கீங்களா சார்? என்னைக்கு 21வது வருஷத்துல முடிய வேண்டிய சென்சஸ், நீங்க காஸ்ட் சென்சஸ் கேக்குறீங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் மக்கள் தொகையோடு இணைந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் இந்த பட்ஜெட்ல ஒரு தொகை கூட ஒரு பைசா கூட ஒதுக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன விதமான சமூக நீதி அப்படின்னு நான் கேட்கிறேன். வேளாண்மைக்கு கொடுத்திருக்குன்னு அப்படி புல்லரிச்சு பேசினாரு. நான் கேட்கிறேன், போன வருடம் ஒதுக்கிய தொகையிலிருந்து இந்த வருடம் மேலாண்மைக்கு ஒதுக்கப்பட்ட தொகை குறைவு. அதை தம்பி பாலு சுட்டி காட்டணும். போன வருடம் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, இந்த வருடம் ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை எவ்வளவு, உணவு மானியத்துக்கு போன முறை ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு, இந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகை. அதாவது தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை. நிச்சயமாக அதை செய்ய வேண்டும். அதற்கு நிதி ஒதுக்காமல் இருப்பது என்பதும் வருத்தம் அளிக்கக்கூடியதுதான். அதை நான் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நிலைப்பாட்டில் நான் உள்ளவர். ஆனால் அதே வேளையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கடமையை செய்ய தவறுகிறதையும் அண்ணன் பீட்டர் அவர்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு, இப்போ சீனிவாசன் என்ன சொன்னார், நீங்க போய் கேட்டீங்களா, இதெல்லாம் கேட்கணும்ல அப்படின்னு சொன்னார். இப்போ 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாரி வழங்கி இருக்கிறது திமுகவினுடைய கூட்டணிக்கு. சரி, இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களுடைய நலன்களை பெற்றுத்தர வேண்டிய இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது 27ஆம் தேதி நடக்கக்கூடிய நிதி ஆயோக் கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் கலந்து கொள்ள மாட்டேன், புறக்கணிக்கிறேன் என்று சொல்வதால் தமிழகத்திற்கு என்ன லாபம் அடைய போகிறது என்பதை அண்ணன் பீட்டர் அவர்கள் சொல்லணும். ஒருவேளை புறக்கணிக்கிறது மூலமா இந்த சாதகமான விஷயங்கள் நடக்கும். நான் சொல்லிடுறேன், அண்ணனு கூட சொல்லிட்டோம், ஆனால் சபாபதி ஒன்னு சொல்லிட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த அளவிற்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது வழங்கப்படவில்லை. தமிழக முதலமைச்சர் டெல்லியிலே சென்று பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அமர்ந்து தமிழகத்திற்கு இத்தகைய துரோகங்களை அல்லது நீங்கள் எப்படி சொல்ல வேண்டுமானாலும் என்று சொல்லி இருந்தால் அது நிச்சயமாக தமிழகத்தினுடைய நலன் சார்ந்த. இது திமுகவினுடைய பிரச்சனை இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய பிரச்சனை. அப்படி இருக்கின்ற பொழுது கலந்து கொள்ள மாட்டேன் என்கிற முடிவை, அனைத்து கட்சியை கூட்டி எடுத்திருக்க வேண்டிய முடிவை தமிழக முதலமைச்சர் தன்னிச்சையாக தமிழக நலனுக்கு எதிரானது. வீரபாண்டியன், இந்த பட்ஜெட்டை எப்படி அணுகுது? அப்படி பட்ஜெட் போன்ற ஒரு விவாதங்கள்ல இந்த குறுகிய காலத்திற்குள் எல்லாவற்றையும் பேசிட முடியாது. ஆனா இங்கு வைக்கப்பட்ட வாதத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுன்றது ஒன்று. ஆனால் பாலு அவர்கள் சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குன்றது இன்னொரு அம்சம். நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எங்களுடைய கருத்து, இது கிரேக்க இலக்கியத்தில் வருகிற பண்டோரா பாக்ஸ், நன்மையை விட தீமைதான் அதிகம். தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். வழக்கமாக சொல்லப்படுகிற திருக்குறள் கூட இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அது எளிதில் கடந்து சென்றிருக்கிறார்கள். நிதிஷ் நாயுடுவை மகிழ்விக்கிறதுக்கான பிஜேபி பட்ஜெட் பொதுவான நிதிநிலை அறிக்கை அல்ல. அதாவது மிக எளிதில் கடந்து செல்கிறது. என எளிய மக்கள் அதிகாரத்தை அவர்கள்தான் ஒன்றிய அரசுக்கு தருகிறார்கள். நிதியை
அவர்கள் தான் ஒன்றிய அரசுக்கு தருகிறார்கள், உழைக்கிற மக்கள். ஒன்றும் நாட் எ ப்ரிவிலேஜ், இட்ஸ் ரைட்ஸ். கெஞ்சி பெறுவதல்ல, இது தந்த ஆகணுன்றது தான் சட்டம். இப்போ நீங்கள் தலித் மக்களை பற்றியோ பழங்குடி மக்களை பற்றியோ சிறுபான்மை மக்களை பற்றியோ இது பேசாமல் கடந்து செல்கிறது. பேசவே இல்லைன்றீங்களா? பேசல, நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது இந்தியாவுடைய பொருளாதாரம் நீண்ட நெடுங்காலமாக சீர்குலைப்பதற்கு யார் காரணம்னா தொழிலாளர்கள் அல்ல, விவசாயிகள் அல்ல, நடுத்தர மக்கள் அல்ல, வர்த்தக சூதாடிகள் தான். கள்ள மார்க்கெட், கருப்பு பணம், இதுதான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்கிறது. இது பற்றி எங்காவது பேசுகிறதா? இந்தியாவுடைய நிதிநிலை அறிக்கை பேசுகிறதா? நிதியமைச்சர் இதை பற்றி பேசுகிறார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. நாடு பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடைந்திருக்கிறது. ஆனால் செல்வ வளங்கள் 110, 115 பேரிடம் தான் குவிந்திருக்கிறது. பெரிய இடைவெளி அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இதை பற்றி பேசுகிறதா நிதிநிலை அறிக்கை? ஒன்றுமில்லை. இல்ல, ஏன் நீங்க அதை உடைச்சு பார்க்கிறப்ப ஒரு ஆவணம், ஒரு நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு அரசு எந்த திசையில் பயணிக்க போகிறது சொல்ல வரேன். எந்த திசையில பயணிக்க நான் சொல்ல வரேன். ஒண்ணுமில்லை. இப்போ சமீபத்தில் பிரிட்டிஷ், உலகையே கட்டிய அந்த பிரிட்டிஷ் லேபர் பார்ட்டி அதிகாரத்துக்கு வந்த பிறகு முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீண்ட நெடுங்காலமாக லூட்டிங் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற பெரும் முதலாளிகள் மீது வரிச்சுமையை அதிகரிப்போம் அப்படின்னாங்க. இப்போ நீங்க அந்த பெரும் முதலாளிகள், நாடு கடந்த நிறுவனங்களை எளிதில் கடந்து போறீங்க. நீங்க இந்தியாவுடைய பொருளாதாரத்திற்கு, தற்சார்புக்கு பெரும் நெருக்கடியை தருகிற நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களை பற்றி நீங்க என்ன பேசுறீங்க? பேசல. ஒரு சதம் மக்களிடம் தான், ஒரு சதம் தான் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரிடம் இருக்கிற செல்வ குவியல் பற்றி பேசாமல் கடந்து போறீங்க நீங்க. அதுதான் மிக மிக முக்கியம். இந்தியா உலகத்தின் மிக சிறந்த ஜனநாயக நாடு. பிரிக்ஸ் ஒரு புது முன்மொழிவை தந்திருக்கிறது. அதில் இந்தியா பிரதான அங்கம். டாலர் பெட்ரோல் எக்கானமி. நீங்க அதை பற்றி கடந்து ரொம்ப எளிதில் கடந்து போறீங்க. அதை பற்றி பேச மாட்டீங்க. இல்ல, என்ன பேசியிருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்க? நிதிநிலை அறிக்கையில இதை என்ன சொல்லு? இது கம்யூனிஸ்டுகளினுடைய கொள்கை, ஒரு கொள்கை. இது நிதிநிலை அறிக்கையில எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? நீங்க அதை ரொம்ப எளிதில் கடந்து போறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியா சில முன்மொழிகளை தரணும் இல்லையா? டாலர் பெட்ரோல் எக்கானமி பற்றி ஒரு வரி கூட நீங்க பேசல. ஆனால் ஒரு புது முறை, உலகத்திலே டாலர் தான், பல நூற்றாண்டுகள் டாலர் தான் ஆதிக்கம் செய்யுது. இதை உடைத்து இந்திய, அதாவது சோவியத் யூனியன், ரஷ்யா வந்து நம்மளுக்கு ஆயில் கொடுத்தா இந்திய ரூபாயில் வாங்கலான்றதுல சாதாரண விஷயமானது இல்லை. இதை பற்றி நீங்க பேச மறுக்கிறீங்க. இதே முன்மொழியை மறுக்கிறீங்க. ஒண்ணுமில்லை, வெரி சிம்பிள். அரசியல் சாசனத்தை மிக எளிதாக கடக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். திட்டக்குழு, ஜவஹர்லால் நேரு காலத்தில் போடப்பட்டது திட்டக்குழு. இப்படி ஒரு நிதிநிலை அறிக்கையை முன்மொழிக்கிற போது 12 முறை கூடி பேசுவாங்க. இப்போ பேசுறதுக்கு எந்த இடம் இருக்கு? யார்கிட்ட நீங்கள் கேட்டீங்க? நிபுணர்கள்ட்ட கேட்டீங்க. நீங்க எதிர்கட்சிகளை கலந்து பேசக்கூடாத பார்லிமெண்ட்ல? சரி, அப்போசிஷன்ல ஒரு வார்த்தை ஏதாவது எதிர்கட்சி இப்போ ஏதாவது எங்களை சந்தித்தீர்களான்னு கேட்கறாங்க இல்லையா? நீங்க கூட்டலாம் இல்லையா? இப்படி ஒரு நிதிநிலை அறிக்கை கலந்து ஆலோசிக்காமல் எடுக்கப்பட்ட ஒரு முடிவும் சில நபர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கொள்கை முடிவு தான் இருக்கு அப்படின்றீங்க. நம்ம தமிழ்நாடு பெரிய அளவில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது கடந்து சென்று. திரு சீனிவாசன், புது வாதங்கள் இல்லாம இதுவரைக்கும் பேசப்பட்டதற்கே நீங்க பதில் சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க. அதை நிறைவு கருத்தா சொல்லலாம். பொதுவாதாங்களே, நம்ம இன்னும் பட்ஜெட் பத்தி நிறைய விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லிடுவேன். இப்போ அவர் வீரபாண்டியன் சொன்னார், இது நிறைய விஷயங்கள் சொல்லல, ஒரு இடத்துல செல்வம் குவிந்து கிடக்கு, அதை பத்தி இதெல்லாம் அவங்க சோசியலிஸ்ட் பிலாசபியில சொல்றதெல்லாம் வந்து அவர் சொன்னாரு. நான் அவருக்கு ஒரு எளிமையா ஒரு கேள்வி கேட்கிறேன். கேரளாவில் மார்க்சிஸ்ட் அரசாங்கம் நீங்க ஆதரிக்கிற அரசாங்கம், நீங்களும் அரசாங்கத்துல இருக்கீங்க. அங்க நீங்க அதுல என்னெல்லாம் சொன்னீங்க நீங்க மார்க்சிஸ்ட் அரசாங்க ஆட்சியிலன்னு? இது முதல்ல ஒரு விஷயம் நம்ம என்ன, நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கம்ப்ளீட் பாலிசி டாக்குமெண்ட் இல்ல. நீங்க திட்டக்குழுவை பத்தி எல்லாம் இப்போ உட்காந்து பேசுறீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாலே இல்லாம போனது நிதி ஆயோக். திட்டக்குழுக்கு பதிலா நிதி ஆயோக் என்பது 7 ஆண்டு திட்டங்கள் என்று சோவியத் ரஷ்யால போடப்பட்ட விஷயத்தை இங்க 5 ஆண்டு திட்டங்கள்னு ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தாரு. திட்ட கமிஷன் ஒண்ணு அமைச்சிருந்தாங்க. அது ஒரு 50-60 வருஷம் போச்சு. அதனால எந்த பலனும் இல்லைன்றதுனாலதான் அது நிதி ஆயோக் என்று மாற்றப்பட்டிருக்கு. அந்த மாற்றப்பட்டு இப்ப 10-11 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப திட்டக்குழு இல்லைன்னு பேசுறதுல அர்த்தம் கிடையாது. அதனால நீங்க அந்த இந்தியா மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த இதுல இருக்கக்கூடியது நம்ம சொல்லணும். அதை விட்டு நம்ம பேச முடியாது. இப்போ 2,66,000 கோடி ரூபாய் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு. 3 கோடி புதிய வீடுகள் பிரதமருடைய ஆவாஸ் யோஜனா திட்டத்துல 3 கோடி வீடுகள். 1 கோடி வீட்டுக்கு சூரிய ஒளியை பற்றி சூரிய சக்தி மின்சாரத்தின் மூலமாக 300 யூனிட் மின்சாரம் இந்தியா முழுக்க 1 கோடி வீடுகளுக்கு கொடுக்கப்படும் இன்னைக்கு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, முதல் முறையாக வேலைக்கு போறவங்களுக்கு 1 மாத சம்பளத்துல அந்த இபிஎஃப்ஓல 3 இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த 1 மாத சம்பளத்தை மத்திய அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கஸ்டம்ஸ் டியூட்டி
தங்கம் வெள்ளி பிளாட்டினம் 3க்கும் குறைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணன் பாலு அவர்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய அளவுல தங்கம் விலை வந்து குறையும். இது ஏழை எளிய மக்களுக்கு திருமணத்தின் போது ஒரு கம்மல் மூக்குத்தியாவது இருக்கணும், ஒரு மாங்கல்யமாவது இருக்கணும்னு நினைக்கிற அந்த குடும்பங்களுக்கு இது பெரிய ரிலீஃபா இருக்கும். வருமான வரியில பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது 75,000 ரூபாய் இருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்லாப் சிஸ்டத்திலையும் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க தேவையில்லாம நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1% குறைவாக ஒதுக்கப்பட்டிருக்கிற பீகாரையும் ஆந்திராவை மட்டும் வச்சுக்கிட்டு இது ஆட்சியை காப்பாற்றுற பட்ஜெட் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விவசாயத்துக்கு 1.52 லட்சம் கோடி விவசாயத்துக்கும் அலையெடுக்கு உருவாக்கி இருக்கு. அதே மாதிரி MSME முத்ரா கடன் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. கிரெடிட் கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய பணம் ஒதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே தமிழ்நாட்டுக்கு சேர்ந்துதான். நாளைக்கு 20 லட்சம் ரூபாய் முத்ரா லோன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டு வங்கிகள் அப்ளை பண்ண போறாங்க. அதனால அதனுடைய பலன்கள் நமக்கு தான் கிடைக்க போகுது. இப்படி எல்லா வகையிலையும் இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பட்ஜெட்டுங்க. இது பிரதமர் ஐயா மோடி அவர்கள் சொன்ன மாதிரி இது எல்லாருக்குமான ஒரு பட்ஜெட்டா தான் இது சொல்கிறேன். நான் ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷனை பத்தி பேசுனது வந்துங்க ஒரு அரை நிமிடம் கொடுங்க, முடிச்சிடறேன். ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷனை பத்தி சொல்றதுங்க ஒரு ரயில்வே திட்டத்துக்கு கொடுக்கறதுன்ற அர்த்தத்துல மாத்திரம் நான் சொல்லுவீங்க. நீங்க பல மாநிலங்கள்ல இருந்து ப்ரீ பட்ஜெட் டிஸ்கஷன் போகும்போது அவங்க காம்ப்ரிஹென்சிவா அந்த நாட்டுடைய தொழில், கல்வி, சுகாதாரம் அப்படி ரொம்ப எக்ஸ்காஸ்டிவா போறாங்க. அதை பத்தி எல்லாம் பேசுறாங்க, அதற்குரிய ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எந்த முயற்சியும் நடப்பதில்லை என்பதான் வருத்தம். பட்ஜெட் அறிவிச்சதுக்கு அப்புறம் வஞ்சிக்கப்பட்டிருக்குது, ஒடுக்கப்பட்டிருக்கு பேசுறது பட்ஜெட்டுக்கு முன்னாடி ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு சொல்றது இல்ல. பெரிதும் மதிக்கிற பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, ஜிடிபி குரோத்தை மெயின்டைன் பண்றோம். உலகமே சிக்கி தவிக்கும் போது இந்தியா இப்படி ஒரு பட்ஜெட்டை நாம கொடுத்திருக்கிறோம் என்பது பாராட்டுக்குரிய ஒரு நிதியமைச்சர், பாராட்டுக்குரிய ஒரு பிரதமர். நான் பெரிதும் மதிக்கிற பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, நம்முடைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் திட்டங்களை எடுத்துட்டு போய் மாண்புமை மத்திய நிதியமைச்சர் மதிப்பிற்குரிய அம்மையார் அவர்களை சந்தித்து கொடுத்திருக்காங்க. நீங்க தயவு செஞ்சு நீங்க திரும்ப திரும்ப ஒரு பொய் சொல்றீங்க, ஏதோ தமிழ்நாடு வந்து யார்கிட்டையும் பேசல கொள்ளலன்னு. மாண்புமை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு எடுத்துட்டு போய் லிஸ்ட் அவுட் பண்ணி என்னென்ன வேணுங்கிறது 1, 2, 3ன்னு ரயில்வேல என்ன வேணும், நீங்க வந்து மெட்ரோ ரயில்ல என்ன வேணும், நீங்க வந்து பேரிடர்ல என்ன வேணும், வீடு கட்டுறதுக்கு வந்து நீங்க அலாட் பண்ற நிதி என்ன வேணும்னு 1, 2, 3ன்னு கொடுத்திருக்கோம். தயவு செய்து அப்படி சொல்லக்கூடாது. நீங்க ரெண்டாவது பாலு சொன்னாங்க இது வந்து அப்படியே வந்து எதிர்க்கிறது தான், அப்படி இல்லைங்க. நானும் பட்ஜெட்டை முழுசா நான் படிச்சிருக்கேன். பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களுக்கு தெரியும். நீங்க வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, வரவேற்கிறேன். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க, வரவேற்கிறேன். செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் இதெல்லாம் வந்து பணக்காரனுக்கு போடப்பட்ட டாக்ஸ். இதெல்லாம் நான் படிக்காம இல்ல மிஸ்டர் பாலு, நான் உங்களோட அதிகமா படிச்சிருக்கேன். நீங்க பிஸ்கல் டெபிசிட் 4.5 கொண்டு வந்திருக்கீங்க. என்ன காரணம் தெரியுமா? இருங்க முடிக்கிறேன். பிஸ்கல் டெபிசிட் வந்து 4.5%, 2,20,000 கோடி ரிசர்வ் வங்கி கொடுத்திருக்கக்கூடிய டிவிடெண்டால. ஆனா அதே நேரத்துல பாலுவுக்கு ஒரு மனசு இருக்காது. 11 வருஷம் கழிச்சு பிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சிருக்காங்கல்ல. ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்திலே பிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சவர் முதல்வர் ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்த 2 வருஷத்திலேயே ஜிடிபியை தேசிய சராசரியை விட அதிகமாக உயர்த்தி காட்டியவர் முதல்வர் ஸ்டாலின். இது பாலு ஏத்துக்க மாட்டாரு, அதை அப்படியே மறைச்சிருவாரு. ஆனால் இங்க கொஞ்சம் தன்மையா எனக்கு வந்து பாராட்டணும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில செய்திகளை நான் வரவேற்கிறேன். 4% பிஸ்கல் டெபிசிட், அதுக்கு காரணம் 2,20,000 கோடி RBI டிவிடெண்ட். 11 வருஷம் கழிச்சு இது நடந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 2 வருஷத்துல பிஸ்கல் டெபிசிட் குறைச்ச முதலமைச்சர் ஸ்டாலினை பாராட்டுவதற்கு பாலு தயாரா, ராமசீனிவாசன் அவர்கள் தயாரா? நன்றி பீட்டர் அல்போன்ஸ். நானும் வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல இருந்து செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன்ல இருந்து நீங்க சீனிவாசன் சார் சொன்னாங்களே 17,500 ரூபாய் எப்படி கரெக்டான நானும் கணக்கு போட்டு பார்த்திருக்கேன். ஒரு ஸ்லாம்லி 1,00,000 ரூபாய் குறையுது, இல்லைன்னு சொல்லல. நன்றி சபாபதி மோகன். திரு பீட்டர் அல்போன்ஸ். இதுல விஜயன் 2 முக்கியமான கோணத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து இந்த டாக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்து எதற்காக வேண்டி தொடர்ந்து நடுத்தட்டு மக்களையும் அடித்தட்டு மக்களையும் மேலும் மேலும் அதிகமாக வரி போட்டு நீங்கள் அவர்களை வந்து கொடுமைப்படுத்துகிறீர்கள். நீங்க வரி சலுகை யாருக்குலாம் இப்ப இந்த 2.5 லட்சம் கோடி வந்து ரிசர்வ் பேங்க்ல இருந்து வந்தத 5 விழுக்காடு கார்பரேட் டாக்ஸை குறைக்கிறீங்க. இன்னைக்கு வந்து டாக்ஸ் கலெக்ஷனுடைய ஷேர் வந்திருக்கு. ஷேர் வரும்போது இண்டிவிஜுவல் டாக்ஸ் கூட வந்திருக்கு, கார்பரேட் டாக்ஸ் வந்து குறைய வந்திருக்கு. அதை வந்து நம்ம வீரபாண்டி ஒரு பாயிண்ட் சொன்னாரு. இன்னைக்கு G20 கண்ட்ரியில வந்து அவங்க வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சு சர்க்குலேஷனுக்கு அனுப்பிச்சிருக்காங்க.
G20 நாடுகள் எல்லாத்துக்கும் டாக்ஸிங் த சூப்பர் ரிச் 2% டாக்ஸ் போடணும், அதுக்கு வந்து நீங்க ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு இந்தியாவுக்கு அனுப்பிச்ச டாக்குமெண்ட்டுக்கு இதுவரை நம்முடைய மோடி அரசாங்கம் வந்து அதுக்கு பதில் சொல்லலாம். மூணாவதாக முக்கியமான பாயிண்ட் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய முக்கியமான துறை வந்து MSME செக்டர், சிறு குறு தொழில் நிறுவனங்கள். இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு இந்த பட்ஜெட்ல வந்து எந்த விதமான சலுகையும் வழங்கப்படல. அவங்க கேட்டதெல்லாம் என்ன கேட்டாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு பேங்க் கொடுங்க. இப்ப அறிவிச்சிருக்க சலுகை இருக்கு பாத்தீங்களா, அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அது வந்து முதல் 500 ஃபார்ச்சூன் கம்பெனிஸ் அவங்களுக்கு தான் அந்த திட்டம் வந்து பொருந்தும். ஆனா வேலை வாய்ப்புகளை யார் கொடுக்க முடியும் என்று சொன்னால் சிறு குறு தொழில் நிறுவனங்கள். ஆகவே இந்த பட்ஜெட் வந்து பட்ஜெட் ஃபார் கார்பரேட் ரிச் பீப்புள், நாட் ஃபார் த புவர் பீப்புள், பட்ஜெட் ஃபார் டு சஸ்டைன் மோடி இன் பவர். அவ்வளவுதான், அதுதான் இந்த பட்ஜெட்டுடைய நோக்கம். தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார். பாலு, உங்களுடைய நிறைவு பார்வையிலேயே இப்போ பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், சபாபதி மோகன் அவர்கள் சொன்னது தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை தாண்டியுமே இந்த பட்ஜெட்ல பாதக விளைவு தான் அதிகமா இருக்குன்னு சொன்னது எப்படி இருக்கு? அதுக்கு முன்பு சாதகமான விஷயங்களை சொல்லலன்னு சொன்னோடனே அண்ணன் சபாபதி மோகன் அவர்கள் சொன்னார். ஆனாலும் கூட பாருங்கள், பீட்டர் அல்போன்ஸ் ஒன்று கூட சொல்லல. அவர் அதில் உறுதியாக இருக்கார். பாஜகவை பற்றி ஒரு வார்த்தை கூட நமக்கு வந்து ஆதரவாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். புதிய திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்பது வருத்தமளிப்பதாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் தற்பொழுது இருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்கள், தமிழ்நாட்டிற்கு தேவையான ரயில்வே திட்டங்கள், 100 நாள் வேலை திட்டம் மற்றும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து நடத்தக்கூடிய திட்டங்களுக்கான நிதி எவ்வளவு ஒதுக்கியிருக்கப்பட்டிருக்கு என்பதை நாளை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது இன்னும் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் அதே வேளையில் இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா, இந்த காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் நல்ல விளைச்சல் தரக்கூடிய 109 பயிர்கள் அதை ஊக்குவிப்போம் என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமும், 2 ஆண்டுகளில் 1 கோடி உழவர்களை இயற்கை விவசாயத்திற்கு கொண்டு வருவோம் என்ற புதிய விஷயங்கள்லாம் இது வந்து வரவேற்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இதில் நாம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே இந்த பட்ஜெட் என்பது பல்வேறு விமர்சனங்கள் பாஜக என்றால் சொல்வார்கள், அதானிக்கும் அம்பானிக்குமான அரசு என்று சொல்வார்கள். ஆனால் பார்த்த மாத்திரத்தில் சாதாரண மனுஷன் நமக்காகவும் ஏதோ ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்கப்பா என்று சொல்லக்கூடிய அம்சங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பட்ஜெட்டாக தான் நான் இந்த பட்ஜெட் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுதுன்றீங்க. சாதாரண மக்களுக்கு, ஒரு சாதாரண சாமானியனுக்கு அவனுக்கு என்ன நன்மை கிடைக்கும், அதுதானே பொருளாதாரத்தை பத்தி நம்ம அதுதான் முக்கியம். ஆனால் அந்த அடிப்படையில் பார்க்க ஏதோ ஒரு விவசாயியை இருங்க, ஒரு புற்றுநோய் அதிகரித்து வருது, புற்றுநோய்க்கு முழுமையாக வரி விலக்கு என்று சொல்லி நிச்சயமா வரவேற்கக்கூடியதா இல்லையா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விவசாயி, ஒரு பள்ளிக்கூடம் மற்றும் கல்வி, இந்த விஷயங்கள்ல சுகாதாரம், இந்த விஷயங்களை கவனம் செலுத்தி இந்த அரசு செய்திருப்பது என்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் அதே வேளையில் ஒருவேளை தமிழகத்திற்கான நான் சொன்ன இந்த திட்டங்கள் கூட கொடுக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமா அது வந்து ஏமாற்றம் தான். அப்படி இருக்காது என்று நான் நம்புகிறேன். சார், போற போக்கில் பேராசிரியர் வந்து இந்தியா முன்னேறாமல் போனதற்கு நேரு தான் 5 ஆண்டு திட்டம் தான் காரணம். எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. 5 ஆண்டு திட்டத்தில் தான் இந்தியா பிரம்மாண்டமான முன்னேற்றங்களை அடைந்தது. பக்ரானங்கல் திட்டம் அணை ஆசியாவிலே பெரிய அணை. எந்த காலத்தில்? ஏரோநாட்டிக் யார் காலத்தில்? ஸ்பேஸ் சயின்ஸ் யார் காலத்தில்? நீங்க ஒரு சாராபாய் எப்படி கிடைத்தார்? அப்துல் கலாம் எப்படி கிடைத்தார்? அதிர்ச்சியா இருக்குது. இது மாதிரி பேராசிரியர்லாம் இப்படி பேச ஆரம்பித்தா அந்த நாடு என்ன ஆகும்? நிறைவு பார்வை. 29 கோடி மக்களுக்கு ஆயுள் கால சொத்து இல்லை. அவருக்கு சந்தேகமா இருந்தா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று பார்க்கட்டும். சும்மா கந்தை எடுத்துட்டு வரான். வெக்கமா இல்லை? நாடாளுகிறீர்கள் நீங்கள், வெறும் கந்த துணி எடுத்துட்டு வராங்க ஆயிரக்கணக்கானவன். அதான் நிதிநிலை அதை பற்றி பேசுகிறதா? நீங்க நான் கேட்கிறேன், ஏழைகள் பற்றி புள்ளி விவரத்தை நீங்க தரையா அஞ்சுகிறீர்கள்? செல்வ குவியலை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை தரையா நீங்கள் அஞ்சுகிறீர்கள்? ஆட்சியே பொய்யான ஆட்சி. முதலாளிகளின் மடியில் வந்தபடி முதலாளிகளின் சிந்தனையால் முதலாளிகளால் நடத்தப்படுகிற ஆட்சி நான் அப்பட்டமா குற்றம் சாட்டுகிறேன். இது நல்ல ஆட்சி அல்ல. அந்த சோசியலிசம் கட்ட வார்த்தையா? பொருள் உற்பத்தி செய்யறான், பொருள் குவியுது, அதை லூட் பண்ணி ஒருத்தன் வச்சுக்கிறான். சரி, அவனுக்கு பேர் அதானி அம்பானி, உழைக்கிறவனுக்கு பேர் வெறுங்கை அப்படின்னாக்கா எப்போ இது தீரும்? சரி, இடதுசாரிகள் படித்தவர்களே பல நாடுகள்ல அவங்க கான்ஸ்டிடியூஷன்ல படித்தவர்களே இந்த மாதிரி தடுமாறினா எப்படி? இந்த நாடு யாரை பண்ணிருக்காங்க? சோசியலிசம்ன்ற வார்த்தையை உலகத்தின் பல நாடுகள், கம்யூனிஸ்ட் நாடு உட்பட அது வந்து எடுத்துட்டாங்க. இந்தியா சோசியலிசம்ங்கிறது இட்ஸ் நாட் an இந்தியா உலக கலிக்கும். இந்தியா உலக எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் நாடுகள் எடுத்துருக்கீங்க. இந்தியா உலக கலிக்கும்.
இந்தியா உலக கலிக்க நான் சொல்றேன். சரி, அது இன்னொரு தருணத்துல பேச வேண்டிய நீங்க தானே விவாதம். திருச்சிங்க, நீங்க எடுத்தீங்கன்னு காரணம் சொல்லுங்கன்னா இல்ல, அது ஒரு பெரிய விவாதம். நாடு இந்தியாங்க, இந்தியா உலக கலிக்க இந்த செழுமையான அனுபவங்களை பெற்று இந்தியா பெரிய விவாதத்தை எதுக்கு சின்ன சரி, நம்ம இது ஒரு பெரிய விவாதம். இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு செய்யற நாடுகள்ல இந்தியா கந்தை துணியோட மதத்தை ஒருத்தர் வரலையா? இல்ல, வீரமா சீனாவுல ஈஸ்ட் சீனா மாத்திரம் தான் இல்ல, செல்வம். இது பெரிய விவாதம். ஒரு நாள் முழுவதும் வாதிக்க வேண்டியது. கோவல கூட இல்லாம இருக்கிற சீனாவுல கட்டிக்கிறதுக்கு கோவல கூட இல்ல சீனாவுல. அப்படி இருக்கிற எத்தனையோ மாகாணங்கள் இருக்கு. அங்க எல்லாம் நீங்க போய் சுற்றுப்பயணம் கூட பண்ண முடியாது. உங்களுக்கு விசா கூட கொடுக்க மாட்டாங்க. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.